இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரித்திகா, நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா? என்ன மேடம்? உன் மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. என்னது? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணிட்டதா பேசிக்கிட்டாங்களே, அது உண்மையான கேட்க வந்த. அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அது எப்படி? எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்தது, இவங்களுக்கும் அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா தானே இருக்கணும். சார், அதான் நான் சொன்னல, எங்களுக்கு நேத்துல இருந்து இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனா இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், நம்புங்க சார். இல்ல, எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்க சித்தப்பா எங்க இருந்தாலும் நீங்க அவங்கள உடனே வர சொல்லுங்க. நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ஆமாங்க, உதய பெருமாள் இப்போ இங்க வந்தே ஆகணும், இல்லனா நடக்கிறதே வேற. சார், சித்தப்பா இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு. அவரால வீட்டுக்கு வர முடியாது, மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வெளியூருக்கு போறதா சொன்னாரு. என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சித்தப்பா வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னீங்க, அப்புறம் வெளியே போயிருக்கிறதா சொன்னீங்க, இப்போ வெளியூர் போறதா சொல்றீங்க. என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் சொல்றது உண்மைதான் சார், நம்புங்க. அப்படியா? சரி, உங்க சித்தப்பாவை போன்ல பேச சொல்லுங்க, நாங்க நம்புறோம். இல்ல சார், அவரோட போன் இப்போ சைலண்ட்ல இருக்கும். ஏன்னா அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, இப்போ அவரால பேச முடியாது. அப்படியா? எந்த மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லுங்க, நாங்களே பேசிக்கிறோம். சொல்லுங்க இந்திராணி, என்ன யோசிக்கிறீங்க? அவர் எந்த மீட்டிங் போறாருன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இத பாருங்க இந்திராணி, ஒழுங்கா உண்மையை நீங்களே சொல்லிடுங்க, இல்லைன்னா இதுவே பெரிய இஷ்யூ ஆயிடும். அண்ணி, மாமா லைன்ல இருக்காரு. நாங்க பேசுறோம், கொடுங்க. ஹலோ மாமா, போன் அவங்க கிட்ட கொடுக்கறேன். ஹலோ. என்ன பிரணவ், ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா?